வணக்கம். இந்த பூமியில ஒரு மனிதனாய் பிறந்தன்னா எல்லாருக்கும் எதுக்கு வேண்டி நான் பிறந்து இந்த அவதாரம் எதுக்கு என்று யாருக்கும் தெரியல. ஆனா அது தெரிஞ்சவர் நிறைய பேர் இருக்கு. ஜெகத்குரு சங்கராச்சாரிய பகவத் பாதர் அவருடைய அதே பாதையே பின்தொடர்ந்து அந்த கேரளாவில ஒரு சன்னியாசி இருக்கு. நிறைய பேருக்கு சன்னியாச தீட்சையை கொடுத்து நிறைய பேரை காப்பாத்தி வேதம் மகா யஜ்ஞங்கள் இது எல்லாமே பண்ணி நிறைய பேருக்கு அனுகிரகம் கொடுக்கணும் ஒரு சன்னியாசி. தட்சிண பாரதத்துல முதல்ல மகாமண்டலேஸ்வர் சுவாமி பிரபாகரானந்தா சரஸ்வதி மகாராஜ் அவருடைய 61வது சிஷ்யர் மட்டும்தான் நான் கேரளாவில விஸ்வபிரம்ம சங்கராச்சாரிய பீடாதீஸ்வர் என்ற நாமத்துல அங்கே பிரவர்த்திச்சுட்டு இருக்கேன். தமிழ் மலையாளம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது தெரியன தமிழ்ல நான் பேசணும். எல்லாரும் நம்ம வாழ்க்கை எப்படி போகணும் என்ன நல்லபடியா நினைச்சு முன்னிட்டு போயின்னா அது அதிகமா நல்லது. இந்த தம் அடிக்கணவர், தண்ணி அடிக்கணவர், அம்மா தாய்கள், நம்ம குழந்தைகள், பெண் குழந்தைகள் இவரையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணனவர் நிறைய பேர் நம்ம சமாஜத்தில் இருக்க. அது எல்லாம் கெட்ட வழக்கங்கள். இது எல்லாம் தெரிஞ்சு நல்ல வழியில சத்சங்கத்தால ஆசிரமம், மடம், பீடம் இது எல்லாம் நிறைய இருக்கு. இங்க கொல்லிமலையில நிறைய சமாதிகள் இருக்கு. அங்க வந்து ஜபம் பண்ணி அனுகிரகத்தை வாங்கி போனோம். மனுஷனாய் பிறந்தனா எல்லாருக்கும் உதவியே பண்ணி நம்ம தீர்க்கணும். ஜெயிச்சு சாப்பிட்டு தூங்கி குழந்தைய ரெடி பண்ணி அது மட்டுமல்ல லைஃப் ஜீவிதம்னா எல்லாருக்கும் உதவி பண்ணணும். சத்தியமா நிலநிற்கணும். சனாதன தர்மத்துக்காக நிலநிற்கணும். இது நான் சொன்னதல்ல. தர்ம ரட்சா, ராஷ்டிர ரட்சா, கோரக்ஷா இது மூணும் ஏது மனுஷனுக்கும் அவசியம். முதல்ல 4 ஆசிரமங்கள் இருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், கார்கஸ்தியாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். இந்த 4 ஆசிரமத்தில் இருக்கிறவரும் 3 விஷயங்கள் தர்ம ரட்சா, ராஷ்டிர ரட்சா, கோரக்ஷா. என்னோட குருநாதன் மகாமண்டலேஸ்வர் சுவாமி பிரபாகரானந்த சரஸ்வதி மகாராஜ் நாங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது அப்படி மட்டும்தான். அவரே நல்ல குருவாய் வந்து அந்த சங்கராச்சாரிய சுவாமி பிறந்தா அதே நாளிலே பிறந்து அதே குலத்திலே வந்து அதே மாதிரி எல்லா இடத்திலேயுமே போய் நிறைய கர்ம ரட்சைக்காக அவர் சத்சங்கங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் இது எல்லாமே நடத்திட்டு இருக்க. அப்ப சரி, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குருநாதன் சொல்லன மாதிரி எல்லாருக்கும் ஒரு குரு வேணும். குருவே பார்க்கணும். பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல போய் சன்னியாசியை பார்த்து அவருடைய சிஷ்யனா வந்து நல்ல குருவாய் அவரை பார்த்து நல்லபடியா பாருங்க. நமஸ்தே.